ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டி மாதா பேராலயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேராலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் கல்லணை போகிற வழியில் இந்த பூண்டி மாதா பேராலயம் அமைஞ்சிருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பஸ்ஸில் வரவங்க திருக்காட்டுப்பள்ளியில் இறங்கி நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் வரவங்க பார்த்தீங்கன்னா பூதலூரில் இறங்கி பூதலூர்லேருந்து நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி வண்டியை பிடிச்சி இங்கே வந்தீங்கனாலும் ஈஸியாக இந்த கோவிலுக்கு வந்துடலாம். ரொம்பவும் பிரசித்தி பெற்ற பேராலயம் இது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வேண்டிக்கிட்டு நடக்கிறவங்களுக்கு, அதாவது ஏதாச்சும் நமக்கு இது நடவேறணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்னா அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ளீனாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். அதாவது வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ பக்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் அன்னதானம் மூலயமா சாப்பிட்றாங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் ஒற்றுமையாக உட்காந்து அதாவது சாப்பிடும் பொழுது எப்படி இருக்குன்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த தேவாலயத்தில் உணவு இருந்துறாங்க. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா புனித பூமின்னு சொல்லிட்டு நமக்கு அதாவது 5 ரூபாய் டிக்கெட் தராங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதாவது இயேசுநாதர் நிகழ்த்திய அற்புதங்களை ஒரு மெழுகு சிலையில் ஸ்டாச்சுவாக செஞ்சு அதில் ஒளி காட்சியமாக உள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே அந்த சிலைகள்லாம் இருக்குது. இதில் முக்கியமான சிலைகள் என்னென்னு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யூதேயா சிலை, அதாவது இயேசுநாதர் பிறந்த இடத்த ஒரு தத்ரூபமாக அப்படியே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசமாக மாற்றுறது, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றக்கூடியது, அடுத்த மாதிரி எருசலேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பில்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் இறந்த லாசரை உயிர் பெற செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அற்புதங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அந்த அற்புதங்களை நமக்கு ஸ்டாச்சுவாக இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு இறுதியாக நம்ம அப்படியே இந்த மேலே பொழுது பார்த்திங்கன்னா இயேசுநாதர் பாடுபட்ட சிறுபம், உயிர் விட்ட சுரூபம், அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி போகும்போது அதாவது கல்லறையில் அடக்கம் செய்வாங்க இல்லையா, அது வரைக்கும் அப்படியே அந்த பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அப்படியே தத்ரூபமாக அப்படியே முக்கியமானதெல்லாம் அப்படியே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெறுறது இதெல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இயேசுநாதர் படகுல செல்வது, மீன் பிடிக்க செல்றதெல்லாம் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய மக்கள் இதில் பார்த்துட்டு, அதுவும் இந்த மே மந்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் குழந்தைகள் வராங்க மாதாவுடைய அருளை பெற்று செல்றதுக்கு. நீங்களும் இங்கே அருளை பெற்று செல்லணும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வேறு என்ன அற்புதங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை இவ்வளோ அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் லூர்து சேவியர் சவேரியன் அப்படிங்கிற ஃபாதர் தான். உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா அவர் 1972 இறந்து போயிருக்காரு, 62 வயதில். அவருடைய உடலை பார்த்திங்கன்னா கோயில் உள்ளேயே பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டு உள்ளார். இப்போ புனிதர் ஆகிறதுக்கான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது உள்ளே போனீங்கன்னா அவங்கள்ட்டையும் நம்ம வேண்டிக்கிட்டு என்ன நடந்ததோ அதை நம்ம சாட்சியாக சொல்லலாம். இது வெளியில் வரக்கூடிய இடம், அந்த புனித பூமியிலேருந்து வெளியில் வரக்கூடிய இடம். ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பூண்டி மாதா அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா ஒளி காட்சியகம் ஆடியோ வீடியோவோட பூண்டி மாதாவுடைய வரலாறு, ஃபாதர் லூர்து சேவியரோட வரலாறு, அவர் இந்த கோவில் கட்டுறதுக்கு என்னென்னலாம் பாடுபட்டிருக்காரு, என்னென்ன அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசியத்தில் ஒரு சைடு மியூசியமும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒளி காட்சியகமும் இருக்குது. இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு யாரெல்லாம் என்னென்ன நடந்திருக்கோ மாதாவுடைய அற்புதங்கள் அதை அப்படியே நமக்கு அந்த இடத்துல காணிக்கையாக, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தம் வரம் வந்தது, அதே மாதிரி ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுருக்காங்க மாதாவுக்காக. இந்த மாதாவை முதல்ல இமாக்லேட் மாதானோ, அதுக்கப்புறம் ஜென்ம ராக்கினி மாதானோ, அதுக்கப்புறமா ஃபாதர் லூர்து சேவியரால் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதானும் இதற்கு பேர் வந்திருக்கு. இந்த மாதாவை நம்ம தரிசிக்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள், தீய சக்திகள், நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மாதாட்ட நம்ம அருள் பெற்று செல்லலாம். இதுதான் ஃபாதர் லூர்து சேவியரோட
கல்லறை. இவர் வந்து 1910 பிறந்திருக்காரு. 1938 குரு பட்டம் பெற்றிருக்காரு. 1972 இறந்து போயிருக்காரு. இவர் வந்து இப்போ புனிதராக திருநிலைப்படுத்த உள்ளார். இந்த இதோ உன் தாய் பிஹோல்ட் யுவர் மதர்னு போட்டிருக்கும் பொழுதே உள்ளர போகும்போதே ஒரு மன திருப்தியையும் மன மகிழ்ச்சியையும் நமக்கு மாதா தந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன இன்னும் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயேசுநாதர் சிலுவையில் அறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை வந்து இதில் வச்சு திருநிலைப்படுத்தியிருக்காங்க. ரொம்பவும் அற்புதமான இடங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதாவை தரிசிக்கணுங்கிறத என்னோட வேண்டுதல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த